ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பாகம் 2 பெண்கள். நேற்று பார்த்ததில் முதல் பாகம், இன்று இரண்டாவது பாகம். ராமன் தன் மனைவியை சந்தேகித்து தீயில் இறங்க பணிக்கிறான். இறங்கி தான் பத்தினி என்பதை சொல்கிறாள். அதற்கு பிறகு கூட ஊராரின் சந்தேகத்தை காரணம் காட்டி கர்ப்பிணியான தன் மனைவியை வனத்தில் தள்ளுகிறான் கணவன். அங்கேயே குழந்தைகள் பெற்று வனத்திலேயே வாழ்கிறாள். 2 குழந்தைகள் வளர்ந்து ஊர் திரும்பியதும் மடிகிறாள். இது ராமாயணம். அடுத்து ஒரு அழகிய இளம் மங்கை, அவளுக்கு முதிர்ந்த கணவன். மனம் உந்து வாழ்கிறாள். ஒரு கட்டத்தில் கணவன் குஷ்டரோகி ஆகினான். அதன் பிறகும் அவளுக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. பண்ணாத குசும்பெல்லாம் அந்த கிழடு செய்தும் அவனை அவள் ஆராதிக்கிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு தாசியை பார்த்து நான் இவளோடு கூட வேண்டும் என்கிறான். அதற்கும் அவள் இசைகிறாள். தாசிக்கு கூலியாக தாசியின் வீட்டை துப்புரவு செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்கிறாள். தன் கணவனை தோளில் தூக்கிச் சென்று தாசியின் வீட்டுக்கும் செல்கிறாள். இது நலாயினி கதை. அடுத்து ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வது ஒன்றே பெண்ணின் பணி என்பதையெல்லாம் சொன்னதுதான் வடமொழி இலக்கியம். ஆனால் அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதே, அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பது தான் தமிழ் இலக்கியங்கள். அதாவது சீதையும் நலாயினியும் வட இலக்கியங்கள். அடுத்து சொன்ன சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகி, குண்டலகேசி, நலாயினி இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள். வடமொழிகள் பெண்களை அடிமைத்தனமாக்குவது. உலகம் முழுவதுமே பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களை மேன்மை மிகு பொக்கிஷமாக போற்றி புகழ்ந்தது தமிழ் சமுதாயம். அதாவது தமிழ் சமுதாயம் பெண்களை போற்றி புகழ்கிறது. அதாவது முதலில் சொன்ன ராமாயணமும் நலாயினியும் வடமொழி இலக்கியங்கள். அடுத்து சொன்னதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் எப்படி இருந்தார்கள், வடமொழி இலக்கியங்களில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தோம். இன்னும் சில விவரங்களை நாளை பகுதி 3 பார்க்கலாமே. இதையெல்லாம்